அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், நல்லது மற்றும் தீயது சமமாகாது. நல்லதைக் கொண்டே தீயதை நீர் தடுத்துவிடும். அப்போது உமக்கும் யாருக்கு இடையே பகை இருந்ததோ அவர் உமது நெருங்கிய நண்பரைப் போல ஆகிவிடுவார். சூரா ஃபுசிலாத் வசனம் 34. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் கடுமையாக பேசினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக அவருடைய பேச்சை கேட்டார்கள். பிறகு மிகவும் பணிவான முறையில் அவருக்கு பதிலளித்தார்கள். அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொறுமையையும் நல்ல பதிலையும் கண்டு ஆச்சரியப்பட்டார். அவருடைய கோபம் தணிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மரியாதை கொண்டார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு அறிவுரை கூறும்போது, உங்களுக்கு யாராவது கோபம் ஊட்டும் விதமாக பேசினால் நீங்களும் அதே மாதிரி பதிலளிக்காதீர்கள். பொறுமையாக இருங்கள். நல்ல வார்த்தைகளால் பதிலளியுங்கள். இது உங்களுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது என்று கூறினார்கள். யாராவது நம்மிடம் தவறாக பேசினாலோ அல்லது கோபத்தை வெளிப்படுத்தினாலோ